முதலமைச்சர் பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், கமல்ஹாசன், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல். கவர்ந்து இழுக்கும் வாக்குறுதிகளுடன் பிரச்சாரத்தை தொடங்கிய தலைவர்கள். புதுச்சேரியில் தொகுதிகள் வேட்பாளர்கள் அறிவிப்பில் நீடிக்கும் குழப்பம். வளர்பிறை என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்த அரசியல் கட்சிகள். தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் 109 கோடி ரூபாய் பணம், பொருட்கள் பறிமுதல். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். வங்கி ஊழியர்கள் நாடு முழுவதும் இன்றும் நாளையும் வேலை நிறுத்தம். பல ஆயிரம் கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை பாதிப்பால் பொதுமக்கள், வியாபாரிகள் தவிப்பு. நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் வேலை நிறுத்தம். 300 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்படும் என தகவல். ஆண்டுக்கு இருமுறை என்பதை ரத்து செய்து இனி ஒரே ஒரு முறை மட்டுமே நீட் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் இனவெறியால் இந்திய வம்சாவளியினர் பாதிக்கப்படுவது குறித்து அந்நாட்டு அரசிடம் கேள்வி எழுப்பப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சீனாவின் தலைநகரமான பெய்ஜிங் மற்றும் சீனாவின் வடமேற்கு பகுதிகளை வரலாறு காணாத மணல் புயல் தாக்கியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்த நிலையில் அவருக்கு அக்கட்சியில் துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் பர்தா அணிந்து வருவதற்கு தடை விதிக்கவும் 1000க்கும் மேற்பட்ட மதரசாக்களை மூடவும் இலங்கை அரசு பரிசீலித்து வருகிறது. ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களின் புதிய பிரீமியம் வசூல் கடந்த பிப்ரவரி மாதத்தில் 21% அதிகரித்துள்ளதாக இந்திய காப்பீட்டு ஒழுங்காற்று ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இன்று புதிதாக 26,291 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது இந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அதிகபட்ச அளவாகும் என மத்திய அமைச்சகம் கூறியுள்ளது. தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தொழிலாளர் நல ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் சென்செக்ஸ் 307 புள்ளிகளும், நிப்டி 101 புள்ளிகளும் குறைந்து இன்றைய வர்த்தகத்தை நிறைவு செய்தன. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ராவுக்கும் தொலைக்காட்சி வர்ணனையாளர் சஞ்சனா கணேசனுக்கும் இன்று டெல்லியில் திருமணம் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மார்ச் 12ஆம் தேதி முதல் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன்பின் பேசிய முதலமைச்சர், அதிமுக தேர்தல் அறிக்கை எடுப்படுமா என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியவரும் என தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் உள்ள அயனாவரம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு ஆதரவாளர்களுடன் வந்த மு.க. ஸ்டாலின் 3வது முறையாக அந்த தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவில்பட்டி தொகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக சார்பில் அமைச்சர் கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தொகுதியில் களம் இறங்கியுள்ளதால் கடும் போட்டிக்கு வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்தில் கமல்ஹாசன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை தெற்கு தொகுதிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்சியின் சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். விழுப்புரத்தில் சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் அவரை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்டோர் விழுப்புரம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் கே.பி. அன்பழகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் 5வது முறையாக கே.பி. அன்பழகன் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக ஏவ வேலு வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன்பின் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் எதிரிலிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பெண்ணாகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாமக தலைவர் ஜி.கே. மணி வேட்புமனு தாக்கல் செய்தார். கடந்த 2001-2006 ஆண்டு தேர்தல்களை தொடர்ந்து 3வது முறையாக பெண்ணாகரம் தொகுதியில் ஜி.கே. மணி போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி போட்டியிடுகின்றார். அவர் கூட்டணி கட்சியினருடன் வந்து ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் உள்ள விநாயகரை வழிபட்டு பின்னர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ.எஸ். மணியன் அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். கரூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவொற்றியூரில் உள்ள மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கோட்டாட்சியரிடம் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஹெச். ராஜா வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி குமாரபாளையத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் 10வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். போட்டியிடும் தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் வெளிப்படையாக அறிவிக்காமலேயே புதுச்சேரியின் முக்கிய அரசியல் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கின. வளர்பிறை நாள் என்பதால் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டினர். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக அடங்கிய மதசார்பற்ற கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேமுதிக அமமுக ஆகியவை தனித்தனியாகவும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிருப்தி தெரிவித்ததை அடுத்து இதுவரை காங்கிரஸ் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பாமகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதால் பாமகவுடன் இன்னமும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியாக உள்ளது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் லட்சுமி நாராயணன் ராஜ்பவன் தொகுதியிலும் மனு தாக்கல் செய்தனர். அதிமுகவில் முத்தியால்பேட் தொகுதிக்கு வையாபுரி மணிகண்டனும், காங்கிரஸில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு ஜெயமூர்த்தி, மணவெளி தொகுதிக்கு அனந்தராமனும், ஏம்பலம் தொகுதிக்கு கந்தசாமியும் வேட்பாளராக அறிவிக்காமலேயே மனு தாக்கல் செய்தனர். பாரதிய ஜனதாவில் காலாப்பட்டு தொகுதிக்கு கல்யாண சுந்தரமும், காமராஜர் தொகுதிக்கு ஜான்குமாரும் அறிவிக்காமலேயே மனு தாக்கல் செய்தனர். அதேபோல் வேட்பாளர்களை அறிவித்துள்ள திமுகவிலிருந்து வில்லியனூருக்கு சிவா, உருளையன்பேட்டைக்கு கோபால், முதலியார்பேட்டைக்கு சம்பத் உள்ளிட்டோரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். என்ஆர் காங்கிரஸில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருக்காமல் உருளையன்பேட்டை தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ நேரு சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ளார். அரசியல் பேரவை எனும் புதிய அமைப்பை தொடங்கியுள்ள ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்று அறிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் மாற்றத்திற்கு பதில் சமூக மாற்றத்தை இளைஞர்கள் ஏற்படுத்த முன்வர வேண்டும். ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்ய முடியாத சூழல் நிலவுவதால் தமிழ்நாடு இளைஞர் கட்சி, வளமான தமிழகம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து அக்கட்சிகளின் சின்னத்தில் எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றார். மேலும் போதுமான கால அவகாசம் இல்லாததால் தான் போட்டியிடவில்லை என்று கூறிய சகாயம், கொளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்த்து மாணிக்கம் என்பவர் போட்டியிடுவார் என்றார்.
புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிட இருக்கும் நிலையில் 60 தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியிட்டார். அதில் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தான் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கட்சி அக்கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் தற்போது இத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணசாமி முதற்கட்டமாக 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தார். கடந்த 1996இல் ஒட்டப்பிடாரத்தில் தனித்து போட்டியிட்டு வென்ற டாக்டர் கிருஷ்ணசாமி கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடனான தொகுதி பங்கீட்டிற்கு பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் 7 பேர் கொண்ட 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்தார். இதில் டிடிவி தினகரன் எம்எல்ஏவாக உள்ள ஆர்கே நகர் தொகுதியில் டாக்டர் காளிதாஸ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து அரக்கோணத்தில் மணிகண்டன், ராணிப்பேட்டையில் வீரமணி, ஆற்காட்டில் ஜனார்த்தனன், கீழ்பெண்ணாத்தூரில் கார்த்திகேயன், அம்பாசமுத்திரத்தில் ராணி ரஞ்சிதம், நாங்குநேரி தொகுதியில் பரமசிவ ஐயப்பன் ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 40 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் 40 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து மற்றும் பொதுச் செயலாளர் ஜெயசீலன் ஆகியோர் சென்னையில் வெளியிட்டனர். அதன்படி செங்கல்பட்டு தொகுதியில் எஸ். முத்தமிழ் செல்வனும், திருக்கோவிலூரில் எம். செந்தில்குமாரும், சங்கராபுரத்தில் ரமேஷும், கள்ளக்குறிச்சியில் ஐயாச்சாமியும் போட்டியிடுகின்றனர். பெரம்பலூரில் சசிகலாவும், ஜெயங்கொண்டத்தில் காடுவெட்டு குருவின் மனைவி சொர்ணலதாவும், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அருணாதேவியும் போட்டியிடுகின்றனர். வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு பேசிய ரவி பச்சமுத்து, திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இலவசங்களை அறிவிப்பது ஏமாற்றும் செயலாகும். அதற்கு பதிலாக இந்த பணத்தை கொண்டு புதிய தொழிற்சாலைகளை தொடங்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்றார். நாங்கள் முதல்ல இருந்து ஐயா கட்சி துவங்கும் போதுல இருந்து இன்னி வரைக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்க இலவசங்கள் அறிவிச்சுக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தான் அதுக்கு பதிலாக வேலை வாய்ப்பை இந்த என்னுடைய கருத்து இந்த பணத்தை ஒரு தொழிற்சாலையிலேயோ நிறுவனங்கள்லையோ போட்டு பல மக்களுக்கு வேலை கொடுத்து பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்குனா மக்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா எம்பியாக இருக்காங்க. அவர் எம்பியாக இருக்கிறோம். நான் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் ஒரே பதவிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு காரணம், மெயினான காரணம். மற்றபடி மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இருக்கிற 40 சீட்டு அவங்களுக்கான ஒர்க்கு வேலைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய வலு இருக்கிறதுனால நாங்கள் பண்ணுறோம். தமிழகத்தில் இதுவரை 109 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதையடுத்து வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை வாகன சோதனைகள் மூலம் ரூபாய் 99 கோடி மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இரண்டு பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து நாடு முழுவதும் இன்று வங்கி ஊழியர்கள் 2 நாட்கள் வேலைநிறுத்தத்தை தொடங்கினர். இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் 14,000க்கும் மேற்பட்ட வங்கி கிளைகளின் ஊழியர்கள் வேலைக்கு வராததால் வங்கி சேவைகள் முழுமையாக முடக்கப்பட்டன. பணம் எடுத்தல், டெபாசிட் செய்தல், காசோலை பரிவர்த்தனை உள்ளிட்ட வங்கி சேவைகள் முடங்கியதால் பொதுமக்களும் குறிப்பாக வியாபாரிகளும் மிகவும் அவதியடைந்தனர். வேலை நிறுத்தம் தொடங்குவதற்கு முன்னதாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் வங்கிகள் மூடப்பட்டிருந்ததால் ஏடிஎம்களிலும் பணம் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதுகுறித்து அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் CH வெங்கடாச்சலம் கூறுகையில், வங்கி ஊழியர்களின் போராட்டத்தால் நாடு முழுவதும் நாள் ஒன்றுக்கு 16,500 கோடி மதிப்புள்ள 2 கோடி காசோலைகள் தேக்கமடைந்துள்ளதாகவும், சென்னை காசோலை பரிவர்த்தனை நிலையத்தில் ரூபாய் 5,150 கோடி மதிப்புள்ள 58 லட்சம் காசோலைகள் பரிவர்த்தனை செய்ய முடியாமல் முடங்கியுள்ளதாகவும் கூறினார்.
நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திருப்பூரில் பின்னலாடை மற்றும் சார்பு நிறுவனங்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த பருத்தி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும், பருத்தியை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் மீண்டும் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பின்னலாடை மற்றும் அதன் சார்பு நிறுவனங்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் சுமார் 300 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது இல்லை, ஜாதிக்காகவோ இல்லை பணம் கொடுக்குறாங்களோ கட்சிக்காகவோ இது வரைக்கும் ஓட்டு போடுறது. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்கன்னு தோணுதோ, என் மனச்சாட்சி எது தோணுதோ அது அவங்களுக்கு தான் ஓட்டு. ஜனநாயக கடமையாற்றுவதற்கு தேர்தலில் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் மக்களுக்காக நல்லது செய்வார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய வாக்கு. எந்த கட்சி வேட்பாளர் அதிகமான வாக்குறுதி மக்களுக்கு செய்வேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. கட்சிக்காக என்னுடைய ஓட்டு கிடையாது. கட்சி தான் முக்கியம். எந்த வேட்பாளர் நின்னாலும் கட்சியோட இதில் தான் நான் ஓட்டு போடுவேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் மக்களுக்கு நல்லது செய்வார்களோ, அது புதிய கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. அவர்கள் கொடுக்கும் வார்ப்பு உறுதியை நம்பி ஓட்டு போடுகிறது. ஓட்டு போடுறவனுடைய மெயின் நோக்கமே நம்ம ஊருக்கு நம்ம வேட்பாளர் எந்த அளவுக்கு நல்லது செய்கிறாருன்னு பார்த்து அதை முடிவெடுத்து தான் நம்ம அதை வாக்களிக்கணும். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ, மக்களுக்காக யார் நல்ல திட்டங்களை ஓட்டுறாங்க அவங்களுக்காக தான் நான் வாக்களிக்கிறேன். இந்த தேர்தலில் கட்சி அடிப்படையில் தான் நான் வாக்களிப்பேன். சின்ன வயசுலேருந்தே அப்பா ஒரு கட்சி சொல்லியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நான் ஓட் போட்டிருக்கோம். எங்களுக்கு வேட்பாளர் முக்கியம் இல்லை, அந்த கட்சி சின்னம் தான் முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஓட் பண்ணிட்டு இருக்கோம். தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகமலை ஊராட்சியின் ஒரு பகுதியான ஊரடி, ஊத்துக்காடு, குறவன்குழலி, கருங்கல்பாறை, அலங்காரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை என கிராமத்தினர் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் அரசால் வழங்கும் ரேஷன் பொருட்களை வாங்க பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணைக்கு 12 கிலோமீட்டர் நடந்து வந்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக சாலை வசதியை செய்து தருவதாக போடி தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் வாக்குறுதியை இதுவரையில் நிறைவேற்றாத நிலையில் அவர்களுக்கு வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட ரேஷன் பொருட்களை வாங்க மறுத்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மாதங்களுக்கு முன்பு ரேஷன் பொருட்கள் மலை கிராமத்திற்கு குதிரை மூலம் கொண்டு வந்து மலைப்பகுதியிலேயே வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியரும் ஓ பன்னீர்செல்வமும் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தால் ரேஷன் பொருட்களை வாங்க மறுத்துச் சென்றனர். தேர்தல் நேரத்தில் மலை கிராம மக்களின் போராட்டத்தால் அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மொளச்சூர் கிராமத்தில் உள்ள பள்ளியில் அங்கன்வாடி பணியாளராக பணிபுரிந்து வரும் பத்மாவதி, இவருக்கு 15 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. இந்நிலையில் மத்திய அரசின் குழந்தை தத்தெடுப்பு இணையதளத்தின் வாயிலாக குழந்தையை தத்தெடுக்க வேண்டி பத்மாவதி தம்பதியினர் பதிவு செய்து தத்தெடுத்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பத்மாவதிக்கும் தேர்தல் பணி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையை பராமரிக்க இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேர்தல் பணியிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என கோரி கை குழந்தையுடன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பத்மாவதி தம்பதியினர் வந்து தன்னை தேர்தல் பணியிலிருந்து விடுவிக்குமாறு மனு அளித்தார். தமிழகம் முழுவதும் பனைமரத்தை நம்பி கைவினைத் தொழில்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன. கற்பக விருட்சமான பனைமரத்தின் ஓலைகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான உபயோகமான பொருட்கள் திருச்செந்தூர் அருகே அடைக்காலபுர பகுதியில் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் பொருட்கள் சென்னை மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் பாம்பே போன்ற முக்கிய வணிக நகரங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டும் வருகின்றது.
பக்க விளைவுகள் ஏதுமில்லாத இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் மவுசு அதிகரித்து வருகின்றது. இந்த தொழிலை இன்றைய இளைஞர்கள் விரும்பி செய்து வந்தால் பனை ஓலை மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து வரும் தலைமுறையினர் அறிந்திட வளர்ந்து வரும் இந்த கைவினைத் தொழில்கள் இனிவரும் காலங்களில் சிறப்பாக நடைபெற நிறுத்தப்பட்ட பனை பொருட்கள் குறித்த அரசு உற்பத்தி மையத்தை மீண்டும் நிறுவ வேண்டும் என்று பனை ஓலை பொருட்கள் செய்யும் தொழிலாளர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுக்கல இங்கே ஒரு சொசைட்டி இருக்குது திருச்செந்தூரில். அந்த சொசைட்டி இப்போ அந்த சொசைட்டி எடுத்ததுனால நாங்கள் இந்த மாரி ரோட்டோரமாக கடையை போட்டு வியாபாரம் பார்க்குறோம். ஆனால் இந்த பொருட்கள் நல்லா மக்களோட பயனடைனா சொசைட்டி வேணுங்க. திருச்செந்தூரில் ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பொருட்களை நாங்கள் தயார் பண்ணி சொசைட்டிக்கு நாங்கள் அனுப்புனா அவங்க வெளி மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா எங்களுக்கு உதவி பண்ணணும். சொசைட்டியை எவ்வளோத்துக்கு அவங்க எவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு இந்த பொருள் மக்களோட பயனடையும். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரிய 2 வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீட்டை வழங்கி தமிழக அரசு சட்டம் இயற்றியது. இந்த நிலையில் வன்னியர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி பல்வேறு அமைப்புகள் சார்பில் மதுரையில் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த 2 வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றம் செய்து உத்தரவிடுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். மதுவுக்கு எதிரான நூதன பிரச்சாரத்தோடு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கரபாண்டியன். இவர் சமூக சேவகராக செயலாற்றி வரும் நிலையில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வடக்கு மண்டல அலுவலகத்தில் நூதன முறையில் மனு தாக்கல் செய்துள்ளார். பொதுமக்களிடையே மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காலி மதுபாட்டில்கள் கட்டப்பட்ட மாலையோடு கையில் தட்டு ஒன்றில் காலி மதுபாட்டில்களும் தாலி கயிறு, 1 ரூபாய் நோட்டு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு மற்றும் ஊழலை ஒழிப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மனு தாக்கல் செய்துள்ளார். முதன்முறையாக சுயேட்சையாக போட்டியிட உள்ள சங்கரபாண்டியன் மதுவுக்கு எதிரான தனது பிரச்சாரத்தை நூதன முறையில் மேற்கொண்டது பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது. ராசிபுரம் அடுத்த நாமக்கிரிப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் வேகமாக பரவி வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமக்கிரிப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனையின் முடிவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து உடனடியாக மருத்துவ குழுவினர் பள்ளியில் படிக்கும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். பின்னர் பள்ளி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. ஓசூர் அருகே 3 பேரை கொன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஒற்றை காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்துள்ளனர். ஓசூர் அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை அருகிலுள்ள போடூர், ராமாபுரம், ஆழியாலம், பீர்ஜேப்பள்ளி, சாணமாவு, பென்னிக்கல், டி கொத்தப்பள்ளி ஆகிய கிராம பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்ததோடு அவ்வப்போது மனிதர்களையும் தாக்கி வந்தது. இதுவரை 3 பேரை கொன்று 4 பேரை காயப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த இந்த யானையை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து பல நாட்களாக யானையை பிடிக்க வனத்துறையினர் முயற்சித்து வந்த நிலையில் தொடர்ந்து கண்காணித்து தற்பொழுது பிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து 2 மயக்க ஊசிகளை செலுத்தி பிடிக்கப்பட்ட காட்டு யானையை வனத்துறைக்கு சொந்தமான லாரியில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முள்ளையூர், காட்டுவேலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கூடியிருந்த பொதுமக்கள் அவரை வரவேற்கும் விதமாக ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தினர்.
இதன் பின்னர் அதிமுக ஆதரவாளர் ஒருவர் வரிசையாக தரையில் வைக்கப்பட்டிருந்த ஆரத்தி எடுத்த தட்டுகளுக்கு பணம் கொடுக்கும் காட்சியும், அங்கு கள்ளத்தில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தனது பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்துக் கொடுத்த காட்சியும் வைரலாகி வருகிறது. வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது குறித்து பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய சட்டமன்ற தொகுதியில் இதுவரை யாரும் மனு தாக்கல் செய்யாததால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அன்று 4 பேர் மட்டுமே வேட்புமனுக்களை வாங்கி சென்றுள்ளனர். இந்நிலையில் சனி ஞாயிறு விடுமுறையை தொடர்ந்து திங்கட்கிழமையான இன்று அரசியல் கட்சியினரும் சுயேட்சைகளும் வேட்புமனு தாக்கல் செய்ய வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்ய வராததால் மாநகராட்சி மண்டல அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. நல்லா கேக்குறாங்க டீட்டியல். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அதுவும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? யாதும் ஊரே யாவும் ஊரே அவங்ககிட்ட கேளுங்க, நான் வந்து நல்லா பச்சேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அனைவரும் ஒற்றுமையா இருப்போம். எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே இனம். தெரியாது, நெசமாலே தெரியாது. எல்லாருக்கும் எல்லா இடமும் பொது. ப்ரோ நீ சொல்றது புரியல ப்ரோ எனக்கு. இதை கேளுங்க, பக்கத்துலேயே இதை கேளுங்க. எல்லாரும் சரிசமமானவங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, யாரும் படிச்சுங்களே. எல்லாம் நல்லதுக்கு தெரியலையா? எங்க போனாலுமே நம்ம இதுதான். எங்க இருந்தா தமிழருக்கு வந்து மரியாதை. ஐயோ எனக்கு தெரியாது பாது. தப்பா இருந்தா சாரி. எல்லாரும் சொல்றத வந்து நம்ம வந்து கேட்டுக்கணும். பேச்சை கொண்டு வராதுங்க. சொல்றாடே அதேதான் நானும் சும்மா சொன்னே. அவன் தான் ப்ரோ எங்க டீம்ல நல்லா அவங்க அந்த படிக்கல. எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி, எல்லா பர்சனும் நம்ம ரிலேட்டிவா, எல்லாமே வந்து நம்ம ஊர் தான். எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான். சென்னை ஆவடியில் உள்ள மத்திய அதிவிரைவு படையின் 82ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 60 வகையான 2500 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. காடு அமைக்கும் நோக்கில் ஒரே நேரத்தில் நட்டு வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட CRPF வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த வளாகத்தில் மகிழம், மருதம், புங்கை, வேம்பு, இலுப்பை, மலை வேம்பு, பூவரசன், சொர்க்கம் உள்ளிட்ட 60 வகையான மரக்கன்றுகள் உள்ளிட்ட 2500 மரக்கன்றுகளை ஒரே நேரத்தில் நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மத்திய ரிசர்வ் படை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் DIG தினகரன் மற்றும் பாடகர் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு மரங்களை நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பாடகர் மனோ, எதிர்காலங்களில் வரும் சந்ததியினருக்கு இயற்கை சுவாசம் முக்கியமானது, அதனை மேம்படுத்தும் விதமாக மரம் வளர்க்கும் செயல்களில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் மரங்கள் குறித்து பாடல்களை பாடியும் வந்திருந்தவர்களை மகிழ்வித்தார். 54 வகையான மரங்கள் இன்னைக்கு நட்டிருக்காங்க. அதில் நானும் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும். அதில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகிற ஒரு அற்புதமான சுவாசிக்கிறதுன்றது லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. அந்த காரியம் வெற்றி பெற ஸ்ரீ குமார் அண்ட் ட்ரீஸ் ட்ரஸ்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றங்கள். அந்த செடிகளும் காற்றிலே நாம எல்லோரும் இங்கு வாழணும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள பூசரிப்பட்டி கிராமத்தில் பூசாரி நாயக்கர் என்பவரது குடும்பத்தில் 90 குடும்ப உறுப்பினர்களும், பெருமாள் சாமி என்பவரது குடும்பத்தில் 190 குடும்ப உறுப்பினர்களும் வசித்து வருகின்றனர்.
இவர்களது குடும்பத்தில் மட்டும் உள்ள 141 வாக்குகளை அள்ள அரசியல் கட்சியினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பல தலைமுறைகளாக கூட்டு குடும்பமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் இக்குடும்பத்தினர் தேர்தல் நேரத்தில் தங்களது ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை தவிர்ப்பதில்லை என்கிறார்கள். அன்றைய தினம் எத்தகைய பணி இருந்தாலும் அதனை தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்தமாக விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வாகனங்களில் சென்று வாக்குகளை செலுத்துவதாகவும் அன்றைய தினம் தங்களது குடும்பத்திற்கு சுப தினத்தை போன்று எண்ணி உற்சாகமடைவதாகவும் கூறுகின்றனர். விவசாயத்துக்காக யார் நம்ம குடும்பத்துக்கு நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவார். நாங்களும் அதே மாதிரி அவங்களுக்கே நானும் ஓட்டு போட தான் போகிறேன். அது நாங்கள் இந்தந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம்லாம் இல்லை. எல்லா கட்சியுமே எங்களுக்கு ஒன்று தான். எந்த கட்சி நல்லா செய்தோ அந்த கட்சிக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விவசாயத்தையே பிரதானமாக கொண்டுள்ள தாங்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சியின் வேட்பாளர்களுக்கு தங்களது வாக்குகளை செலுத்த உள்ளதாகவும் குடும்பத் தலைவர் சொல்லும் வேட்பாளரை தவிர்த்து மற்ற வேட்பாளர்களுக்கு யாரும் வாக்களிப்பதில்லை எனவும் கூறுகின்றனர். அதே சமயம் தங்கள் வாக்குகள் விற்பனைக்கு இல்லை எனவும் உறுதிபட தெரிவிக்கின்றனர். எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 80 பேர் இருக்கோம். மொத்தம் அதில் ஓட்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 60 பேர் ஓட்டு போடுவோம். ஓட்டு எங்கள் அப்பா யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போடுவோம். அதே மாதிரி ரொம்ப அரசியல் கட்சியிலேருந்து ரொம்ப பேர் வருவாங்க, ஓட்டு கேட்டு வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் மரியாதையோடு தான் வரவேற்போம். இருந்தாலும் எங்கள் அப்பா யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். முக்கியமாக சொல்லணுன்னா எங்கள் ஓட்டு விற்பனை கிடையாது. செங்கல்பட்டில் டிராக்டரில் கரும்பை கட்டிக்கொண்டு குழந்தைகளுடன் ஊர்வலமாக வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சஞ்சீவிநாதன் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை 40க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்த சஞ்சீவிநாதன் டிராக்டரில் தங்கள் கட்சியின் சின்னமான கரும்புகளை கட்டிக்கொண்டு குழந்தைகளுடன் ஊர்வலமாக வந்து மக்களின் கவனத்தை ஈர்த்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்ற பாணிகளில் வேட்புமனு தாக்கலை வினோதமாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் முனைவர் சிவசங்கரன் நத்தம் நகர் பகுதிகளில் மாட்டு வண்டியில் ஏற்கலப்பை பிடித்துக் கொண்டும் பிரபாகரன், சீமான், திருவள்ளுவர் உருவங்கள் குறித்த கட் அவுட்டுகளை ஏந்திக் கொண்டும் அக்கட்சியின் சின்னமான கரும்புகளை ஏந்திக் கொண்டும் ஊர்வலமாக வந்து நத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடர்ந்து 6வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்காக தனது தந்தை பயன்படுத்திய அம்பாசிடர் காரில் குறிஞ்சிப்பாடி தாலுகா அலுவலகத்திற்கு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 1991ஆம் ஆண்டு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பன்னீர்செல்வம் அதன் பிறகு தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு முதல் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு வென்றுள்ளார். ஒவ்வொரு முறையும் தேர்தல் சமயத்தில் தனது தந்தை பயன்படுத்திய அம்பாசிடர் காரில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ள பன்னீர்செல்வம் இந்த காரில் வரும்போதெல்லாம் வெற்றி உறுதி என நம்புகிறார். இதற்காக இந்த அம்பாசிடர் காரை 30 ஆண்டுகளாக பராமரித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சின்ன வேப்பம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் நடைபெறவுள்ள தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவனருள், மாணவர்களாகிய நீங்கள் காலை 7 மணிக்கே வாக்களிக்க செல்ல வேண்டும், உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் விஜயகுமார், இவ்வளவு நாட்களாக நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள், தற்போது நீங்கள் ஒரு வாக்காளர்களாக மாறி உள்ளீர்கள், எப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்யும் இடத்தில் உள்ளீர்கள், இதனால் கண்டிப்பாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறியதோடு அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டமலையில்
பஞ்சாயத்து தேர்தல் முடிந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் தங்களது கிராமத்தினை முற்றிலும் புறக்கணித்து எந்தவிதமான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் கூட்டு குடிநீர் திட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்ட பின்பும் இதுவரை குடிநீர் வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும் இதை முறையாக செய்து தராத பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து பலமுறை புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத நிலையில் கிராம பொதுமக்கள் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் சாத்தூர் சிவகாசி மெயின் ரோட்டில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிப்போம் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். சாத்தூர் நகர காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்த பின்பு பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தனியார் கப்பல் கட்டும் தளத்தின் ஒப்பந்த தொழிலாளர்கள் குடும்பத்தோடு நடத்தி வந்த போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பின் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் LIT கப்பல் கட்டும் தளம் இயங்கி வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு இப்பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காக அங்கிருந்த மீனவ மக்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தி அவர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 11 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யாமல் தாமதமாக்கி வருவதாகவும் குறைந்த ஊதியம் வழங்கி தங்களது வாழ்வாதாரத்தை அழித்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அதானி துறைமுகத்தை சுற்றி மீன்பிடிக்க தடை விதிக்குமாறு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துசாமி, கோட்டாட்சியர் செல்வம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்பு கப்பல் கட்டும் நிறுவன அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உடன்பாடு ஏற்பட்டு வரும் 23ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த காரை மறித்து சோதனை செய்ததில் அதில் 11,50,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. காரில் பணம் எடுத்து வந்த வரதராஜிடம் விசாரணை செய்ததில் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கை ஒப்பந்த அடிப்படையில் நடத்தி வந்தது தெரியவந்தது. பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்பதால் பறக்கும் படையினர் அதனை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி அதிமுக வேட்பாளரும் தொகுதியின் தற்போதைய MLAவுமான மாணிக்கம் அலங்காநல்லூர் ஒன்றியம் தண்டலை கிராமத்திற்கு உட்பட்ட செவக்காடு கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் பகுதி நியாய விலை கடையில் தரமற்ற ரேஷன் அரிசி வழங்கப்படுவதாக புகார் கூறி அந்த அரிசியை ஆரத்தி தட்டில் வைத்து அவருக்கு ஆரத்தி எடுக்க முற்பட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ரேஷன் அரிசி தரமானதாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுகவினர் கூறியதால் பெண்கள் கலைந்து சென்றனர். சட்டமன்ற தேர்தலுக்காக நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவைச் சேர்ந்த KPP பாஸ்கர் போட்டியிடுகிறார். இதனையொட்டி அவர் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் கோட்டை குமாரிடம் வழங்கினார். மனுவை பெற்றுக்கொண்ட அவர் ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் வேட்பாளரிடம் உறுதிமொழியை வாசிக்க வேண்டினார். உறுதிமொழியை பெற்ற வேட்பாளர் தட்டு தடுமாறி வாசித்து முடித்தார். கடைசியாக கண்ணாடி அணியாததால் தன்னால் எழுத்துக்களை படிக்க முடியவில்லை என தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கூறி சமாளித்தார். வேட்பாளருக்கு சரளமாக படிக்க தெரியவில்லையா அல்லது கண் தெரியவில்லையா என அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டனர். எப்படி நீங்கள் நம்புனீங்களோ அதே மாதிரி தாத்தாவை நம்பி ரெட்டரை சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும். தனது தாத்தாவிற்காக சிறுமி ஒருவர் தனது மழலை பேச்சால் பிரச்சாரம் செய்து வாக்குகள் சேகரித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மதுரை முன்னாள் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் VV ராஜன் செல்லப்பாவின் பேத்தி அதிதி 10 வயது சிறுமியான இவர் பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று தனது தாத்தாவிற்காக தன் மழலை பேச்சில் தனது சொந்த கருத்துக்களை பேசி வாக்குகள் சேகரித்தார். இதனை ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பெரம்பலூர் அருகே மலையப்ப நகரில் வசிக்கும் சுப்பிரமணியன் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். தனது மகன் திருமணத்திற்காக பெரம்பலூரில் ஆடைகள் மற்றும் பரிசு பொருட்களை வாங்கிக் கொண்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளார். 3 ரோடு பகுதியில் சுப்பிரமணியன் வாகனத்தை சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படையினர் மணமக்களுக்கான ஆடைகள் மற்றும் பரிசு பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருமண அழைப்பிதழ் காண்பித்தும் தேர்தல் பறக்கும் படையினர் தர மறுத்ததால் கோபமடைந்த நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் செய்தனர். காவல்துறையினர் விசாரணையில் அவர்கள் கூறியது உண்மை என்று தெரிந்ததால் பறிமுதல் செய்த பொருட்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் தொட்டாச்சினுங்கி மலர்கள் நீரோடைக்கு அருகில் அதிக அளவில் பூத்துள்ளன. ஆண்டு முழுவதும் பூக்கும் தன்மை இருந்தாலும் கோடைக்கால தொடக்கத்தில் தொட்டாச்சினுங்கி செடிகளில் அதிக அளவில் பூக்கள் பூப்பது உண்டு. இந்த பூக்கள் குறிப்பாக வன அணில்கள் விரும்பி உண்ணும் உணவாக உள்ளன. இரண்டு பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து தஞ்சை மாவட்டத்தில் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான அரசு வங்கிகள் மூடப்பட்டு இருந்தன. வங்கியின் கடைநிலை ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை ஏராளமானோர் தஞ்சை ஸ்டேட் வங்கி முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சரான தளவாய் சுந்தரம் தூவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் பச்சைமால், மாவட்ட செயலாளர் அசோகன் ஆகியோர் உடனிருந்தனர். அவிநாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரான தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் அவருடைய மனைவி கலைச்செல்வி மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக பட்டாசு வெடித்து வரவேற்றனர்.